வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 5 வயதில் அறிமுகம், 14 வயதில் பிறந்த நாள் அன்று மரணம். அமிதாப் பச்சனுடன் நடித்த இந்த ரஷ்னா கேல் ஞாபகம் இருக்கா? இணையதளத்தில் வைரலாகும் அந்த நடிகையுடைய வரலாறு. வாங்க, யார் அந்த நடிகை, அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த விளம்பரத்தின் மூலம் ரஷ்னா கேல் என்று அழைக்கப்படும் தருணி பாலிவுட்டில் சின்ன திரையில் முன்னணி விளையாட்டு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றிருந்தாங்க. சினிமாவை பொறுத்தவரை குழந்தை நட்சத்திரங்கள் பலருமே புதுமுகமாக வருவாங்க. முதல் படத்திலேயே பெரிய வரவேற்பு பெற்றால் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்து வருகிறது. அதன் பின்னால் பெரிய ஸ்டார் ஆகி விடுவாங்க. அதே போல் விளம்பர படங்களில் நடித்து சினிமாவில் நடித்த குழந்தை நட்சத்திரங்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் சினிமாவில் அறிமுகமான ஒரு குழந்தை நட்சத்திரம் இளம் வயதிலேயே மரணமடைந்தது என்பது ஒரு சோகமான நிகழ்வு. கடந்த 1998ஆம் ஆண்டு தொழிலதிபர் ஹரஸ் கீதா தம்பதிக்கு மகளாக பிறந்தவங்க தான் தர்னி சத்தேத். மும்பையில் தனது கல்வியை தொடர்ந்து 2004ஆம் ஆண்டு தனது 6 வயதில் மலையாளத்தில் வினயன் இயக்கத்தில் வெளியான வெள்ளி நட்சத்திரம் என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானாங்க. இந்த படத்தின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற தர்னி கஜதேவ் அடுத்ததாக சத்தியம் என்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த இரு படங்களுமே அவங்களுக்கு வெற்றி கொடுத்தது. இதனைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு பாலிவுட் சினிமாவில் முன்னணி இயக்குனராக பால்கே இயக்கத்தில் அமிதாப் பச்சன் மற்றும் அபிஷேக் பச்சன் இணைந்து நடித்த பா என்ற படத்தில் முக்கிய கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. காமெடி கதைக்கருத்துடன் வெளியான இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. சினிமாவில் நடித்த சில படங்கள் தான் என்றாலும் விளம்பர படங்களில் அதிகமாக நடித்த தருணி ஹோல்கட், ஐசிஎஸ் பேங்க், பாராசூட் உள்ளிட்ட விளம்பரங்களில் நடித்து சின்னத்திரை ரசிகர்களில் இடம் பிடிச்சாங்க. சஃப்லோ எண்ணெய், கேசர் பாதம் உள்ளிட்ட பல விளம்பர படங்கள் நடித்திருந்தாங்க. தரணிக்கு திருப்புமுனையாக அமைந்தது ரஷ்னா விளம்பரம் தான். இந்த விளம்பரத்தில் படத்தில் அவங்க பாலிவுட் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க. கஷிமா கபூருடன் இணைந்து நடித்தாங்க. இந்த விளம்பரத்தின் மூலம் ரஷ்னா கேல் என்று அழைக்கப்பட்ட தர்னி பாலிவுட் சின்னத்திரை முன்னணி விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தாங்க. கடைசியாக கடந்த 2014ஆம் ஆண்டு தமிழில் அஜ்மல் ராதிதா அப்தேத் அடித்தல் வெளியான வெற்றி செல்வன் படத்தில் நடித்து அபிதா என்ற கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஓரளவு வெற்றி பெற்றது. இதே படமே அவங்க இறந்த பிறகுதான் வெளியானது என்பதும் சோகத்தின் உச்சம். கடந்த 2012ஆம் ஆண்டு தனது பிறந்த நாளில் நேபாளத்தின் சோம்சா விமான நிலையத்தை அருகே நடந்த விமான விபத்தில் தனது தாய் கீதா கச்சதேவுடன் தரின் கச்சதேவ் மரணமடைந்தாங்க. மனைவி மற்றும் மகள் இருவருமே ஒரே விபத்தில் பறி கொடுத்த ஹரீஸ் கச்சேத் தனது வாழ்க்கையில் ஆன்மீகம் பக்கம் திரும்பிவிட்டதாக தகவல்கள் உள்ளது. சிறு வயதிலேயே தனது நடிப்பால் அனைவருமே வியக்க வைத்த தருணி தனது பிறந்தநாளன்றே மரணமடைந்த நிகழ்வு இன்னும் பலரது நினைவுகள் உள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.